கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜனங்களுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். கர்த்தருடைய நாமம் என்பது பலத்த துருகம். அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்திற்கு பேய்கள் நடுங்கும் என்று சொல்லுகிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமுடைய நாமம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், மகத்துவமான காரியங்களை மகிமையாய் செய்யக்கூடியவர், மேன்மையான காரியங்களை ஆச்சரியமாக அற்புதமாக செயல்படுத்தக்கூடியவர் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மகத்துவங்களை செயல்படுத்தக்கூடிய ஆண்டவர், மகத்துவமான காரியங்களை செய்கின்ற ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து நீர் நடப்பிக்கின்ற தேவனாக இருக்கிறார். அது மகத்துவமானது என்று வசனம் சொல்லுகிறது. அதனால தான் எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். இதுல வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்க, சுத்தமான காணிக்கை. லஞ்சம் வாங்கி கொடுக்கிற காணிக்கை அல்ல, மற்றவங்களை ஏமாத்தி கொடுக்கிற காணிக்கை அல்ல, நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லி மற்றவங்ககிட்ட பிச்சை எடுக்கிற காரியங்கள் அல்ல. ஆண்டவர் உங்கள் மூலமாகவே உங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை, ஆண்டவரால் உங்களுக்கு வரக்கூடிய காணிக்கைகளை, நீங்கள் கேட்டு வாங்காத காணிக்கைகளை கூட ஆண்டவருக்கு நீங்கள் மகிமையாய் செலுத்தக்கூடியவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். நல்ல ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவரே, சுத்தமான காணிக்கையை விரும்புகிறவரே, அதற்கேற்றபடி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.